பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி, முன்பு தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினால் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எபேசு திருச்சபையானது யூதர்கள் அல்லாத புறஜாதியார் மக்களை கொண்ட ஒரு திருச்சபை. அங்கே யூதர்கள் குறைவாக இருந்தாலும் யூதர்கள் அல்லாத விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அவர்களை குறை கூறியவர்களாக இருந்தார்கள். இப்படி கூறியது யார்? விருத்த சேதனம் உடைய யூதர்களை. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமையினாலே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடும் தீமை விளைவிக்கிறதாய் அது மாறியது. அவர்களுக்குள்ளாக ஒரு வேறுபாடை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு வித்தியாசமான தெளிவை அங்கு நாம் பார்க்கிறோம். எல்லா ராஜ்யங்களும் இஸ்ரவேல் மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைமையிலே இருந்தார்கள். யூதர்கள் அல்லாத ஒரு மனிதன் புறஜாதியாராகவே தேவனிடம் வர வேண்டும் என்று இருந்தது. இஸ்ரவேல் பெருமையாக இந்த வேறுபாடை நினைத்தார்கள். தீமை விளைவிக்கிறதாய் இப்படிப்பட்டதான வேறுபாடு அவர்களுக்குள்ளாக இருந்தது. இஸ்ரவேல் மக்களை தாழ்வாக பார்க்க மற்றவர்கள் ஆரம்பித்தார்கள். எனவே ஒருவரை ஒருவர் பகை உண்டாயிற்று. இப்பொழுது நாம் இஸ்ரவேல் மக்களை எப்படி நாம் பார்க்கிறோம்? தேவனை விட்டு தூரமாக இருந்த அனைவரும் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்குள் சமீபமான அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே பிரிவினை உண்டாக்குகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். வசனம் 14:2 யோவானில் நாம் பார்க்கிறோம், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். யூதர்களுக்காக மாத்திரமல்ல, புறஜாதியார்களுக்கு மாத்திரமல்ல, அவர் விசுவாசிக்கிற எல்லோருக்கும் ஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் வந்து உங்களை ஒட்டி சேர்ப்பேன் என்று அங்கே யோவான் 14 வாசிக்கிறோம். நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாய், மரணத்தில் நம்பிக்கை இல்லாத நம்மை, எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லாத நம்மை ஒரு நம்பிக்கையின் ஊற்றாக, விசுவாசத்தின் இருப்பிடமாக நம்மை மாற்றி இருக்கிறார். காரணம், அவர் சிந்திய இரத்தம். மரணத்தை குறித்து நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? மரிப்பார்கள், எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழுந்து அப்படிப்பட்டதான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நமக்கு நம் வாழ்வில் கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவன் வழியாக. எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. யூதர்கள் இப்படிப்பட்டதான மறைமுகமாக நேரடியான புறஜாதியாரை அவர்கள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். நாம் வாழும் இக்காலங்களில் கூட கிறிஸ்துவை உடையவர்களும் விசுவாசிப்பவர்களும் போதகர்களும் கூட தங்களுடைய ஜாதியிலும் மொழியிலும் ஊர் பெருமைகளிலும் அவர்கள் உழன்று திரிவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே அக்காலத்தில் இருந்த அந்த பிரிவினையின் ஆவிகள் இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை ஆராய நம்மை சிந்திக்க நாம் நிலைப்படுகிறோம். வசனம் 13, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் பாவம், சாபம், நோயில் தூரமாக இருந்தோம், கிறிஸ்துவை அண்டாதபடி, ஆனால் இப்பொழுது சமீபமானோம். காரணம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம். ரோமர் 5:9 படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்துதல் 1:6 படி அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. சமாதான காரணர் அவர் ஒருவரே, சர்வ வல்லமை உள்ளவர் அவர் ஒருவரே. எனவே நியாயப்பிரமாணத்தின்படி நாம் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருந்தாலும் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோரமோ நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிற பிரகாரம் அந்த கிருபையை சூழ்ந்து கொள்வோம். பிரிவினை என்னும் பகை சிலுவையை கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனோடு கூட ஒப்புரவாக்குவோம். 16ஆம் வசனத்தின்படி, எபேசியர் 2:16 வசனத்தின்படி, 17ஆம் வசனத்தின்படி, தூரமாய் இருந்த புறஜாதியார்கள் சமீபமாய் இருந்த யூதர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தாலும் இருதயத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருந்தார்கள்? பிரச்சனை, எதிர்பார்ப்பு, அமைதி, சமாதானம், பிரிவினை இராத ஒரு வாழ்வை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரிவினையை அகற்றுவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரே இடம், ஒரே வீடு, ஒரே மக்கள். நாம் அவருடைய பிள்ளைகளானால் இப்படிப்பட்டதான பிரிவினைகளை நம் வாழ்வில் மெய்யாகவே பேசுவது மாத்திரமல்ல, வார்த்தையிலும் கிரியையிலும் செய்கையிலும் போதிப்பதிலும் வாழ்ந்து காட்டுவோம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். உன்னை தூரமாக இருந்த நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானோம், கர்த்தராக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.